எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு பீட்ரூட் கறியோடு செய்ய போகின்றேன். இலகுவான முறையில். சரியோ, ஸ்ரீலங்காவில் சரியான வெள்ளப்பெருக்கு சிரங்களை எல்லாம் சாப்பிடாமல் இருக்கின்றன. அதில் பாவம் நாங்கள் அடிக்கடி சுட சுட சாப்பாடுகள் செய்து சாப்பிடுகின்றோம். நான் இப்போ வெங்காயம் வெட்டுகின்றேன். வெங்காயம் வெட்டி போட்டு அடுப்பில் ஒலிவ் ஆயில் ஊற்ற போகின்றேன். ஒலிவ் ஆயில் விட போகின்றேன் சட்டியை. ஐயோ, ஒலிவ் ஆயில் விட்டு அடுப்பு மூட்டி இருக்கிறேன். சம்பல் ரெடி ஆக்குறதுக்கு இன்றைக்கு இலகுவான முறையில் ஒரு சமையல். இது ஒலிவ் ஆயில். ஓகே, இது ஒலிவ் ஆயில், எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆயில் வைக்கின்றேன். ஓகே, சமையல் முடிந்ததும் பசி தாங்க முடியாது, சாப்பிட வேணும். நான் இன்றைக்கு பெருசா ஒன்றும் சாப்பிடவில்லை. ஓட் சாப்பிட்டேன், நான் ஓட் பிஸ்கட் சாப்பிட்டேன், நான் டீ குடித்தேன், அவ்வளவும் தான். வெங்காயம் வெட்டி முடிச்சுட்டு வெங்காயம் வதக்கி போட்டு பீட்ரூட் வெட்ட போகிறேன். பீட்ரூட் வெட்டிட்டு ஸ்ரீலங்காவுக்கு கோல் அடித்தேன்னா வேலை செய்யலை. என்ன செய்கிறாங்களோ தெரியலை. ஸ்ரீலங்காவில் நித்திர விடுறாங்களோ இன்னும் உப்பை இல்லை. நான் அடிக்க இரவு 9 மணி வெங்காயம் போடுகின்றேன். வெங்காயம் போடுகின்றேன். ஓகே, இது பீட்ரூட். என்ன பீட்ரூட் இதை சின்ன சின்னனா வெட்ட போகின்றேன். அவ்வளோதான். சின்ன சின்ன வெட்டி போட்டு வதங்கிய வெங்காயத்தில் போட்டு பிரட்டி எடுத்தா சரி. ஆல்ரெடியாக ஸ்டீம் பண்ணி இருக்கின்றது பீட்ரூட். நேற்று ஒரு சம்பல் செய்தேன், இன்றைக்கு ஒரு சம்பல். நோக்கோளும் கரெக்டும். அது எஸ்டர்டே. இன்றைக்கு மரக்கரண்டியால் கிளற போகின்றேன் வெங்காயத்தை. ஐ திங்க் ஸோ இன்னொரு ஒனியனும் போடலாம். ஒனியன் காணாது. ஒனியன் எடுத்து கட் பண்ணிட்டு இன்னொரு ஒனியனை போடுகின்றேன். இது பம்பாய் ஒனியன். பம்பாய் இந்தியன் ஒனியன். சாப்பாட்டுக்கு ருசி, மோர் இறைச்சி கறிகளுக்கு ருசி. ஆகாசின் அப்பாவுக்கு வெள்ளை ஒனியன் தான் பிடிக்கும். ஈஸியாக சமைக்கிறதுக்கு, இலகுவான முறையில் சமையல் செய்கிறதுக்கு. எனக்கு பம்பாய் ஒனியன் தான் பிடிக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சமையல். வெங்காயம் கிளறுகின்றேன். கிளறி பார்ப்போம். சரி, நீங்கள் பீட்ரூட் தான் விட்டுறீங்க. இலகுவாக வதக்கி போட்டு பீட்ரூட்டை போட சூப்பர் டேஸ்டாக இருக்கும். இலகுவானா இனிமே இலகுவாண்டா கணக்காக்கு பொன்றத்தில் வறக்க தேவை. வெங்காயம் மெல்லிய ப்ரௌன் கலரில் வதக்கினா சரி. பீட்ரூட் வெங்காயம் வதங்கினது காணும். நான் இப்போதும் பீட்ரூட்டை கொட்டுகின்றேன். பீட்ரூட்டுக்கு இன்னொரு சாமான் போட்டுக்கோங்க முதல்ல. பீட்ரூட்டும் வெங்காயம் தான். இது இலகுவா வெட்டுறபடியா அவிச்ச பீட்ரூட், ஸ்டீம் பண்ணின பீட்ரூட். அது போட்டில் வச்சு வெட்டி கொண்டு இருக்க டைம் போகுது. இலகுவாக இதில் வெட்டுவா. குயிக்கா வெட்டுது வேறங்க. வெச்சவுடன் வெட்டுகின்றது பீட்ரூட் தான். அதவே பீட்ரூட் வெட்ட முடியாது. ஒரு கிளறி போட்டு எல்லா பக்கமும் கிளறுகின்றேன். வெங்காயத்தை கிளறுங்க. பீட்ரூட்டையும் வெங்காயத்தையும் கிளறுகின்றேன். பெரிய பீட்ரூட்டுகள் போட்டில் தான் வச்சு வெட்டணும். நல்லா குயிக்காக வெட்டலாம். இந்த கத்தி கையை பதம் பார்த்துக்கலாம். எவ்ரிடே சமைக்கணும். விண்டருக்கு ஒரு நாளை சமைக்க ஒரு நாளை விடையலாம். விண்டர் டைம் சுட சுட சமைச்சு சுட சுட சாப்பிடுவோம். கமெண்ட் பண்ணுங்க என்ன உங்கள் சமையல் இன்றைக்கு என்ன. இன்றைக்கு இந்த சமையலில் பீட்ரூட் ஒரு கறி இல்லை, ஒரு
ஒரு வரையும் சொல்லிடலாம். அது ஒரு சம்பல் மாதிரி, ஒரு சுண்டல், ஒரு பொரியல். உள்ள கறியில சரிங்க சம்பல் சரிங்க என்னென்னு எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ. நான் பீட்ரூட் வந்து இதை சம்பல்னு சொல்றேன். என்னோ பீட்ரூட் செய்யறீங்க, என்னோ பீட்ரூட்டே செய்கிறேன். என்னட்டு உங்களுக்கு திரும்பினா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன இதை வெங்காயம் தாளித்து போடுகின்றேன். இனி உப்பு போட போகின்றேன். இனி கண்டினியூவாக எல்லாம் செய்ய போகிறேன். நாங்கள் உப்பா தேங்க்யூ குட் பாய். இது மிளகும் உப்பும் அடுக்கி வச்சிருக்கிறேன். சமையலுக்கு தான் ஈஸியான வேலை. வெங்காயம் வதங்குகின்றேன், கொஞ்சம் பொறுக்கவும். பீட்ரூட் கணக்காக வதங்க தேவையில்லை, அவிச்சவங்க பீட்ரூட். சில்லி ஃப்ளாக் போட போகிறேன். சில்லி ஃப்ளாக் இல்லை, சில்லி ஃப்ளாக் அவுட் சைட். இது சில்லியை அடித்து வைத்திருக்கின்றேன். இது கடையிலையும் வேண்டலாம், நாங்கள் அடித்தும் வைக்கலாம். பீட்ரூட் சம்பல் முடிவடைய போகின்றது. கடைசி கட்டம் போட்டாச்சு. எஸ், இவ்வளவு தான். அவிச்ச பீட்ரூட் வழியாக குயிக்காக சமைஞ்சிடும். வெரி குட். பீட்ரூட் டன். இனி நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகின்றோம். இது எப்படி இருக்குன்னு சுவையை அறிந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம். நீங்கள் எப்படி சமைக்கிறீங்களோ அது தெரியாது, நாங்கள் இப்படித்தான் சமைக்கிறோம். பீட்ரூட்டை வச்சு எண்ணெயில் தாளிக்கிறீங்களா, ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு இப்படி வதக்க. அங்கே பாருங்கோ, எண்ணெயும் இல்லை ஒன்றும் இல்லை. பாருங்கோ, எண்ணெயும் இல்லை ஒன்றும் இல்லை. பீட்ரூட் திரும்ப இனி நான் சட்டியில் வளைக்க போகின்றேன். பீட்ரூட் சட்டியில் வளைக்க போகின்றேன். பீட்ரூட் எல்லாருக்கும் பிடித்த உணவு. சின்ன பிள்ளைகளுக்கு இன்னும் நல்ல விருப்பம். ஊட்டச்சத்தானது, உடம்புக்கு நல்ல சத்து. ஓகே, இது முடிவடைந்து விட்டது. சமையல் சாப்பிட்டு பார்க்கலாம். இனி நாங்கள் ருசி பண்ணி பார்க்க போறோம். சாப்பாட்டை ருசி. நான் எல்லாரும் நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போறோம். இந்த பீட்ரூட் கறி நான் சாப்பிட எனக்கு இருமல். கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு, சுவையா இருக்கு. உப்பு எல்லாம் போட்டிருக்கேன் கணக்கா. விட்டுருக்காங்க பிளேட்டை. கீழே எங்கட ஃப்ளோர் வந்து மாவல் விழுந்தா மாவல்ட கதையும் சரி, சாப்பாடு கதையும் சரி. நான் சாப்பிட்டுட்டேன். அத சைட்ல தீத்து இப்படி தீத்துனா எனக்கு இதுக்குள்ள இல்ல போதும். எஸ், தேங்க்யூ. எல்லாரும் நன்றி. நம்ம வீடியோ பார்த்துக்காண்டி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டன் ஐகான் ஆமா கமெண்ட் பண்ணுங்க. எங்க யூடியூப்பை பார்த்து மகளவும் ப்ளீஸ். தேங்க்யூ வெரி மச். பை. டேக் கேர்.